எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உடைய அன்பின் பாதத்தில் நாங்கள் ஒருமைக்கு நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த வேளையில தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட இடைபடும்படி அடியனை மறைத்தினை பிள்ளைகளோடு கூட பேசும்படி தேவனாகிய கர்த்தருடைய பலத்த மகிமை பிள்ளைகளுடைய எல்லைகளில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்க போகிற பிள்ளைகளுக்குள்ளே அது மிகுந்த ஆசீர்வாதத்தை உண்டாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு பேசுவதற்கான குரல் வளம் இல்லாட்டியும் தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை யாராவது வாசிக்கலாம். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தை. முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இவை எல்லாவற்றிலேயும் எப்படி ஆண்டவராய் கர்த்தர் பெரிய பட்டியல் போடுறார். அது முந்தின வசனத்தில் இருக்குது, அடுத்த வசனங்களிலும் அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய பட்டியலை போட்டு இவை எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் என்பது பவுல் சொல்ற வார்த்தை. இப்ப மேலே சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலோ கீழே சொல்லப்பட்டிருக்கிற பட்டியலோ மனுஷனுடைய வாழ்க்கையில இல்லாம எவனாவது இருப்பானான்னு கேட்டீங்கன்னா அதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், ஐயா இது எல்லாவற்றிலேயும் முற்றிலுமாய் ஜெயத்தை தருகிறவராய் தேவனாய் கர்த்தர் நம்முடனே இருக்கிறார் என்பது அந்த வார்த்தை சொல்லுகிற வார்த்தை. அவருடைய முந்தின வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 36ஆம் வசனம். கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, மேல ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஒருவேளை அந்த பகுதியில் சொல்லப்படுது உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம் என்று ஒரு பெரிய பட்டியல். அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா 38ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும், இங்கே சொல்லப்பட்டிருக்கிற தேவ தூதர்கள் தள்ளப்பட்டு போன தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ் காரியங்கள் ஆனாலும், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேறு எந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. ஏன் ஒருவேளை இதெல்லாம் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? அதுக்கு அங்க அவர் 2 காரியம் சொல்றார். ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. இந்த 2 காரியங்களும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, 36ஆம் வசனத்துடைய முதல் வரி என்ன சொல்றதுன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? அதே கீழே 39ஆம் வசனத்துல வாசிங்கன்னா என்ன போட்டிருக்கு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு என்ன செய்யாது? நம்மை பிரிக்க மாட்டாது. இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பு. நான் உங்ககிட்ட எப்போ சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. பொதுவா மக்கள் என்ன நினைப்பான்னு கேட்டீங்கன்னா, பிதா ரொம்ப டெரரானவர், எரிச்சல் உள்ள தேவன். அவர் எப்பவுமே கொஞ்சம் அப்படியே டெரர்னே இருப்பாரு, ரொம்ப கோபமாவே இருப்பாரு. ஆனா இயேசு கிறிஸ்து யாரு? அவர் அன்பே உருவானவர், அவர் எல்லாத்தையும் மன்னிக்கிறவர். பிதா அவ்வளவு சீக்கிரத்தில் மன்னிக்க மாட்டாரு. இயேசு கிறிஸ்து சொல்றதுனால தான், அவர் ஒரு வேளை ரெக்வஸ்ட் பண்றதுனால தான் என்ன செய்யறாரு? மன்னிக்கிறாரு என்பது போல அவரை ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு ஆளா பிதாவை காண்பித்து, இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல என்பது போல ஒரு காரியம் என்பது நமக்கு சின்ன வயது முதல் உள்ளுக்குள்ள பதிய வைக்கப்பட்ட ஒன்று. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து இங்க பவுல் சொல்லும்போது சொல்லார், இயேசுவில் உள்ள அன்பு.
அப்ப அந்த அன்பு எங்குள்ள அன்பு பிரதர்? யாருடைய அன்பு? தேவனுடைய அன்பு தான் யாருக்குள்ள செயல்படுது? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள செயல்படுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் ஒரே நிலையில ஒரே விதமான குணாதிசயங்களை கொண்டவர்கள் தான். நீங்க விளங்கி கொள்ளணும். 3 பேரும் ஒருத்தர் தானே பிரதர்? ஆமா, 3 பேரும் ஒருத்தர் தான். உங்களுக்கு விளங்கி கொள்வதற்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன். என்ன சொன்னேன்? சன், சூரியன். அப்ப சூரியன் ஒருவேளை பிதான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து வெளிவருகிற வெளிச்சம் யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிற அந்த வெப்பம் இருக்கு இல்லையா, அது என்னது? பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் புரிஞ்சு கொள்றதுக்காக இந்த 3 எப்படி பிரிக்கிறது பிரதர்? 3 பிரிக்க முடியாது, 3 ஒண்ணுதான். அப்ப வெப்பத்தை உணர முடியும், ஆனா என்ன செய்ய முடியாது? ஹீட்டை பார்த்திருக்கீங்களா? ஹீட் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அப்ப வெளிச்சத்தை பிரதர், வெளிச்சத்தை பார்க்கலாம், ஆனா என்ன செய்ய முடியாது? உணர முடியாது. வெப்பத்தை உணரலாம், ஆனா பார்க்க முடியாது. ஆனா அந்த 2 தன்மைகளும் எங்கிருந்தா வெளிப்படுது? அந்த சூரியன்ற ஒண்ணுதான் வெளிப்படுது. நான் புரிஞ்சு கொள்றதற்காக சொல்லுகிற உதாரணம் தான் அது. அதனால பிறகு சூரியனுக்கு பொங்கல் வைக்க போறேன்னு கிளம்பிடாதீங்க. சிருஷ்டிகரை மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? வணங்க முடியும் இல்லையா? பொங்க வைக்கிறது தப்பா பிரதர்? உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பொங்கல் வைக்கிறது தப்பு இல்லை, ஆனா பொங்கல் அன்னைக்கு வைக்கிறது தான் தப்பு. இப்ப இயேசு வேற, பிதா வேற இல்ல. இயேசுனுடைய குணாதிசயம் வேற, பிதாவுடைய குணாதிசயம் வேற இல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அன்பு அது யாருடைய அன்பு? அது தேவனுடைய அன்பு. அப்ப இத்தனை பட்டியலும் உன்னை முயற்சிக்கிறது எதுக்கு பிரதர் கேட்டீங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பதற்கு முயற்சிக்கிறது. முதல்ல நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது. ஏன் பிரிக்கணும் பிரதர்? அங்கிருந்து பிரிச்சாதான் நீங்க தோல்விகளை சந்திப்பீங்க, மறந்துடாதீங்க. இதுல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் என்ன? முற்றிலும் என்ன செய்யறோம்? செய்யங்கொள்றோம். எல்லா பசி, பட்டினி, நிர்வாணம், வியாகுலம், நாசமோசம், வருங்காரியம், நிகழ்காரியம் நடந்துகிட்டு இருக்கிறது, நடக்க போறது, எல்லாத்திலும் ஜெயிக்க போறோம். ஆனா ஜெயிப்பதற்கான காரணம் எங்க இருக்கு பிரதர்? அதை எப்படி தடுக்கிறது பிரதர்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு உங்களை பிரிச்சுட்டா போதும். என்ன ஆயிரும்? உங்களுக்கு தோல்வி நிச்சயம். ஒரு குடும்பத்தார் தங்களுடைய சொத்தை விற்கிறாங்க. அந்த சொத்தை விற்கும் போது அவர் எல்லாம் தோத்து முடிச்சு, எல்லா வாழ்க்கையில இழப்புகளை சந்திச்சு நேர கடந்து வந்து நிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அதில் ஒரு தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டீங்களா? ஆமா இழந்துட்டேன். இதுக்குரிய விதையை எப்ப போட்டான் தெரியுமா பிசாசு உனக்குள்ளான்னு கேட்டேன். விளங்குதா விளங்கலையா? இப்ப நீ லாஸ் சந்திச்சிருக்கல இன்னைக்கு டேட்ல, இதுக்குரிய விதைய இப்படி உன்னை எல்லாத்திலையும் அழிக்கணுங்கிற திட்டத்தை பிசாசு உனக்குள்ள எப்ப கொண்டு வந்தான் தெரியுமான்னு. எப்பன்னா 2 வருஷம் முன்னாடி கொண்டு வந்தான். என்ன கொண்டு வந்தா? அவங்க வீட்டில் உள்ள அவங்க அக்கா பேச்ச கேட்காதன்னா, அவ உன்னை ஏமாத்துவான்னா, அவ பிளஸிங் ஸ்டான்லி பேச்ச கேட்டு ஆடுறா, அதனால பிளஸிங் ஸ்டான்லி சொல்றதை என்ன செய்யாத, கேட்காதன்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தினான். இவனுக்கு அரகர மனதோடு அப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருந்தான். நான் சொன்னேன், இந்த விதை எப்ப போட்டான் அவனுக்கு தெரியுதா? 2 வருஷம் முன்னாடி போட்டான். இப்ப தன் நோக்கத்தை என்ன பண்ணிட்டான்? நிறைவேற்றி முடிச்சுட்டான். நேர்லாம் சொல்லி அனுப்பினேன். ஏன் சொல்றேன் பிரதர்? அவர் தான் பிசாசு போடுவான். உங்களை தோக்கடிக்கிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? யாருடைய அன்பை விட்டு பிரிக்கணும்? இயேசு கிறிஸ்துவில் உள்ள அன்பை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு முதல்ல பிரிக்கணும். அதான் நோக்கம். அதுல இருந்து உங்களை பிரிச்சுட்டானா ஈஸியா தோத்து போயிருவீங்க. அப்ப பிறகு தேவனுடைய பிள்ளை தானே, ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், என்னை அவர் அழைத்தார் இல்லையா? அதனுடைய முந்தின பகுதிகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அழைப்பை மையப்படுத்த ஆண்டவராய் கர்த்தர் பேசவே ஆரம்பிக்கிறார் இல்லையா? ரோமர் 8 முன்னாடி வர்ற பகுதிகளை பாத்தீங்கன்னா நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அழைக்கப்பட்டவர்கள் 28, 29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே
முதல் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நீங்க எந்த இதுல ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, ஒரு சபைகள் இருக்கிற எல்லாரும் ஒரே ஸ்தானத்தில் ஆவிக்குரிய லெவல்ல இருப்பாங்களான்னு கேட்டா என்ன செய்ய முடியாது, வாய்ப்பே கிடையாது. நீங்க முன்குறிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, அழைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா, அழைத்து தேவனங்களை நீதிமான் ஆக்கி இருக்கிற நிலைமையில் இருக்கிறீங்களா, அல்லது நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உங்களை தேவனாய் கர்த்தர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறாரா தெரியாது. ஆனா ஒண்ணு நிச்சயம், இதுல சொல்லப்பட்டிருக்கிற 4 காரியத்தின் அடிப்படையில் தான் நீங்க எங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் முன்குறித்ததுனால, அழைத்ததுனால, நீதிமான் ஆக்கினதுனால, அவர் உங்களை மகிமைப்படுத்தினதுனால சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப எனக்கு எதுக்கு பிரதர் இவ்வளவு காரியம் வரணும்னா வசனம் சொல்லுது. இப்ப 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் என்று அந்த வசனம் சொல்லுது. எண்ணப்படுகிறோம், அடிக்கப்படுகிற ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம்னு என்ன அர்த்தம்? அடிக்கப்படுகிற ஆடுகளை போல நினைக்கப்படுகிறோம் அர்த்தமா? நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ரோமரை தியானிக்கும் போது பல முறை சொல்லியிருக்கிறேன். ரோமர்ல தான் அடிக்கடி அந்த எண்ணப்படுகிறோங்கிற வார்த்தை வருதுன்னு. நினைக்கப்படுகிறோம் அர்த்தமா? கவுண்டிங். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுல ஆண்டவர் சொல்ற எண்ணப்படுகிறோம் என்பதை நீங்க ரோமர் 3 இருந்தே பார்க்கலாம். லைனா ஆண்டவர் பேசிக்கிட்டே இருப்பார். அது எதுவும் நினைக்கப்படுகிறோம் என்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டதில்ல, கவுண்ட் பண்ணப்படுகிறோம். அடிக்கப்படுகிற ஆடுகளை போல. யாருக்காக? யாருக்காக யாருக்காக அடிக்கப்படுறோம்? அதுல சொல்ல உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். யாருக்காக? அவர் நமக்காக மரித்தார். இப்ப நம்ம எதுக்காக பாடு அனுபவிக்கப்படுறோம்? யாருக்காக? இயேசு கிறிஸ்துவுக்காக. ஏன் பயக்கிறான்? நீங்க ஆண்டருக்குள்ள கொஞ்சம் நீங்க ஆழமா வந்தாலே உலகம் உங்களை பயக்க ஆரம்பிச்சிடும். கூடவே இருக்கிறவன், சொந்த குடும்பத்தில் உள்ளவன் எல்லாரும் பயப்பான். ஏன் பயக்கிறான் பிரதர்? யாருக்காக அடிக்கப்படுகிறோம்? நோக்கம் என்ன? ஒண்ணுதான். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்புல நான் நிலைச்சிருந்தா எனக்கு என்ன நடக்குது பிரதர்? எனக்கும் ஜெயம் கிடைக்குது. யாருக்கும் ஜெயம் கிடைக்குது? எங்க தமிழ்நாட்டு அரசியல கூட்டணி ரொம்ப முக்கியம்னு ஓடுறாங்களே. ஏன் ஓடுறாங்க ஐயா? வெறும் 1/2%, 1% கூட ஒதுக்க முடியல இல்லையா? ஒன்னு வெளியே போகுது அப்படின்னா வெளியே போனா என்ன செய்யணும்னு உடனே அடுத்த கால்குலேஷன் போடுறாங்க இல்லையா? கணக்கு போட்டதாங்க அரசியல்வாதி. கூட்டணி யாருக்கு பிரதர் பலம்? 2 பேருக்குமே தேவையா இருக்கு. உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுண்டு வரலான பிரதர் இது இல்லைன்னா பரவாயில்லன்னீங்கன்னா, இந்த 4 விரல்ல ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கும் சுண்டு விரலோடு சேர்த்து பிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் ஆண்டவர் சபைக்குள்ளையும் கொண்டு வர. ஐக்கியமாறு இது சுண்டு வரல நினைக்காத. சிறு துரும்ப என்ன உதவும்? நமக்கு தமிழ் பழமொழி இருக்கு. என்னத்துக்கு உதவும்? பல்லு குத்துறதுக்கு சின்ன குச்சி தான் நீ தேட முடியுமே தவிர பெரிய உலக்கி வச்சு நினைச்ச முடியாது, குத்த முடியாது. பல்லுக்குள்ளோட சிக்கிட்டுன்னு தேடிங்கன்னா சின்னதா ஊசி கீசி தான் தேடுவீங்களே தவிர உலக்க இருக்காப்பா அப்படி கேட்க மாட்டீங்க இல்லையா? அப்ப சின்ன துரும்பு தான், ஆனா அது கூட பல்லு குத்துறதுக்கு உதவுனார். அப்ப கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கிறதுனால யாருக்கு லாஸ் பிரதர்? எனக்கு மட்டும் இல்ல, யாருக்கு சேர்த்தா லாஸ்? தேவனுக்கு சேர்த்தா லாஸ். அவர் பேச விரும்புகிறார், அவர் உரையாட விரும்புகிறார், தன்னுடைய பிள்ளைகளோடு பயணிக்க விரும்புகிறார். என் பிள்ளைகளோடு இணைத்து நான் யாரை வெட்கப்படுத்த நினைக்கிறாரு? சாத்தான வெட்கப்படுத்த நினைக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பக்க பலனாகத்தான் மனிதர்கள் உருவாக்கப்பட்டாங்க, ஆதாமும் ஏவாளும்.
நடுவில் பூந்து யார் ஏமாத்தினா? சாத்தான் ஏமாத்திட்டான், பிசாசானவன் ஏமாத்திட்டான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, யாரை கொண்டு என்னை ஏமாத்தினியோ, யாரை வஞ்சித்தியோ அவனை கொண்டு உன்னுடைய செயல்பாடுகளை முறியடிக்கிறேன்னு சொல்றதான் தேவனுக்கும் பிசாசுக்கு நடுவில் இருக்கிற சவால். கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கப்படுவதனால உங்களுக்கு எனக்கு மாத்திரம் தோல்வி இல்லை, தேவனும் அது பிரியமானதல்ல. அப்ப நான் எதுக்கு பிரதர் கிறிஸ்துவின் நிமித்தமா பாடு வருது, கிறிஸ்துவின் நிமித்தமா கொல்லப்படுகிறோம், கிறிஸ்துவின் நிமித்தமா இதெல்லாம் வருதுன்னு சொல்றார். ஏன் பிரதர்? அந்த அன்பை விட்டு உங்களை பிரிச்சிடணும். என்னெல்லாம் வருது? உபத்திரம் வருது. வியாகுலனா என்னது? துன்பத்தை வெளிப்படுத்த முடியாத அளவுக்கான கடுமையான வார்த்தை. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில எப்போ வியாகுலம் வந்துச்சு? கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு என்ன உண்டாச்சு? வியாகுலம் உண்டாச்சு. அப்ப அவருடைய சரீரத்தில் என்ன மாற்றம் வந்துச்சு? வேர்வை நாளங்கள் வழியாக என்ன வந்துச்சு? ரத்தம் வந்தது. இப்ப வியாகுலங்கிற வார்த்தையினுடைய ஆழத்தை புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். பயங்கர பிரஷர் பிரதர், பயங்கர ஸ்ட்ரெஸ் பிரதர், என்ன உண்டாகும்? சரீரத்துல வியாதி உண்டாகும். ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள இருக்கிற பாதிப்புகள் என்ன செய்யப்படும்? அது பாதிக்கப்படும். ஏன் பிரதர்? அது அந்த அளவு, எந்த அளவு பிரதர்? வேர்வை நாளங்கள் வழியே ரத்தம் வர்ற அளவு தேவன் வியாகுலப்பட்டார். வியாகுலம் என்ற வார்த்தை அவ்வளவு ஆழமானது. அப்ப கர்த்தர் சொல்ல, உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இதெல்லாம் எழும்புது. மரணம் வருது, தேவ தூதர் வரான், அதிகாரங்கள் எழும்புது. அதிகார பலத்தில் தான் ஸ்டெயின்ஸோவுடைய பிள்ளைகள் என்ன செய்யப்பட்டாங்க? எரித்து கொல்லப்பட்டாங்க. சாதாரண நிலையில் அல்ல. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு நல்லதானே பண்ணான். அதே நல்லதை இயேசுவை பத்தி அறிவிக்காம பண்ணியிருந்தா உலகம் என்ன செய்யும்? விளங்கிட்டா? அதுதான் அன்னை தெரசாவுக்கும் ஸ்டெயின்ஸுக்கு இருக்கிற வித்தியாசம். அன்னை தெரசாவை ஏன் உலகம் கொண்டாடிச்சு? நான் சொல்ல போது ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. அன்னை தெரசாவை ஏன் உலகம் கொண்டாடிச்சு? இந்தியா ஏன் கொண்டாடிச்சு? ஏயா வாஜ்பாய் கனப்படுத்தினாரு? அவ இயேசுவை பத்தி சொல்லல. ஸ்டெயின்ஸ் என்பதை கொண்டாடல. அவர் எவ்வளவு நல்லது பண்ணாலும் இயேசுவை பத்தி சொன்னார். அன்னை தெரசா மூலமா ரட்சிக்கப்பட்டவங்க லிஸ்ட் இருக்கா பிரதர்? ஆனா ஸ்டெயின்ஸ் மூலமா ரட்சிக்கப்பட்ட லிஸ்ட் இருக்கா? இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பிரதர். அன்னை தெரசா எவ்வளவு சேவை பண்ணாங்களா பிரதர்? அன்னை தெரசா மாதிரி நிறைய பேர் புறஜாதி மார்க்கத்தாரும் இன்றைக்கும் தேசங்களிலே சேவை பண்றதுக்கு ஆள் இருக்கு. இல்ல நினைச்சுக்காதீங்க. ஒரு டிபேட்டு ராம்குமார் வந்திருக்கிறான், விஜய் டிவில அந்த டிபேட் நடந்தது. ஆன்மீகவாதிகளுக்கு பணம் தேவையா தேவையில்லையாங்கிற ஒரு டிபேட். அதுல என்ன ஒரு வாக்கிங் கெஸ்டா என்ன கூப்பிட்டுருந்தாங்க. நானும் ராம்குமாரும் ஜான்சன் ஒரு நமக்கு நண்பர் உண்டு, 3 பேர் தான் போறோம். அன்னைக்கு அந்த நைட் அந்த ஷூட்டிங்க்கு விடிய காலம் 2-3 மணி வரை நடந்துச்சு. அங்க எல்லா சாமியாருடைய பக்தர்களும் வந்திருந்தாங்க. ரஜினிஸ்ல இருந்து, சக்கில இருந்து, நித்யானந்தால் இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. யாரும் அவரவர் யாரை பின்பற்றினாங்களோ அந்த சாமியார குற்றம் சொல்லவே இல்லை, குறை சொல்லவே இல்லை. ஆனா கிறிஸ்தவ மாத்திரம் எல்லா ஆன்மீகவாதிகளையும் திட்டிக்கிட்டே இருந்தான். வேணா வெளியதான் இருக்கிறேன், போகும்போது கேட்டு நான் பொய்யெல்லாம் சொல்ல. கிறிஸ்தவ மாத்திரம் திட்டிக்கிட்டே இருக்கான். அப்ப கிறிஸ்துவனுடைய மனநிலைக்கும் அவனுடைய மனநிலைக்கு என்ன இருக்கு? எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கு பாருங்க. இவன் மட்டும் திட்டிக்கிட்டே இருக்கிறான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, இந்த ஊழியக்காரன் சரியில்லை. அந்த நீயா நானா ப்ரோக்ராம் உடைய டைரக்டர் பேர் வந்து ஆண்டனி. நீயா நானா கோபிநாத் பேசுறதா நீங்க கேட்டிருப்பீங்க. பின்னாடி இருந்தா அந்த ஆண்டனி தான் இயக்குவார். ஆண்டனிக்கு பின்னாடி தான் நாங்க கெஸ்டா போறதுக்காக வெயிட் பண்றோம் பின்னாடி. அப்போ டாபிக் ஓடுது. எல்லாரும் அன்னை தெரசாவை மட்டும் ஏத்துக்கிட்டாங்க.
அன்னை தெரசா வரும்போது மட்டும் அவங்க சேவையை பாருங்க, அவங்க அப்படி சேவை பண்ணாங்க. எந்தவித கான்ட்ரவர்சி அங்க இல்ல. எல்லா சாமியாருடைய பக்தர்களை ஏத்துக்கிட்டாங்க, கிறிஸ்தவ எல்லாரும் ஏத்துக்கிட்டான். அவன் எல்லாம் சொன்னா என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, துப்புனதை வாங்கிட்டு போனாங்க. தலைப்பு என்னன்னா, ஆன்மீகத்துக்கு பணம் தேவையா தேவையில்லையா, இத டாபிக். உள்ள போனது என்கிட்ட கேட்டாங்க. நான் போன உடனே கோபிநாத் கேட்டாரு, ஆன்மீகத்துக்கு பணம் தேவையா தேவையில்லையா. நான் சொன்னேன், ஆன்மீகத்துக்கு பணம் தேவையில்லை, ஆனா ஆன்மீக பணிகளுக்கு பணம் வேணும்னு. ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட யாரோடு இருக்கிற உறவு, அதுக்கு பணம் வேணுமா? நீங்க ஆண்டவரோடு உறவாட ஜெபிக்க பணம் வேணுமா? நீங்க பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் இறங்கி வருவார், அதுக்கு பணம் தேவையில்லை. ஆனா ஆன்மீக பணிகளுக்கு பணம் தேவை. அப்ப நான் சொன்னேன். அப்படியே பார்த்தாரு கோபிநாத். அடுத்த கேள்வி கேட்டாரு, எல்லா ஊழியக்காரரையும் எவ்வளவு கேவலமா திட்டுறாங்க உங்க ஆளுங்கெல்லாம், இதெல்லாம் உண்மையானாரு. நான் சொன்னேன், ஓரளவு உண்மைதான். அவருக்கு ஒரே ஹாப்பி. இப்ப அடுத்து நம்ம வாயில இருந்து என்ன செய்யணும், அவருக்கு ஒரே ஹாப்பி. முதல்ல நான் சொன்ன பதிலுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை, அதனால அவர் என்ன கேட்க முடியல. நான் சொன்னேன், அதெல்லாம் சரிதான், ஆனா இங்க இருக்கிறவன் எவனும் நல்லவன் எல்லாரும் அயோக்கிய. ஏன்னா இவனுக்கு யாரு நல்ல ஊழியக்காரன் தெரியாது. ஏன்னா இவன் சுயநலமானவன். இவன் நல்ல ஊழியக்காட்ட போகல. நல்ல ஊழியக்காட்ட போயிருந்தான்னா அவங்க நல்ல நெறிகளை சொல்லியிருப்பாங்க, இவனையே திட்டுவாங்க. இவன் அந்த திட்ட கேட்க கூடாதுன்னா டூப்ளிகேட் போனான். டூப்ளிகேட் போனா டூப்ளிகேட் என்ன செய்வாங்க, ஏன்னா இவன் எவனும் நல்லவன் இல்லைன்னு. அங்க இருக்கிறவங்க மேல எவ்வளவு கோவம் வரும். மூணாவது ஒரு கேஸ், அன்னை தெரசாவை பத்தி என்ன சொல்றீங்கன்னா, நான் சொன்னேன், அன்னை தெரசா துப்புனதை வாங்கிட்டு போனது உண்மை, ஆனா அவர்களும் ஆன்மீக பணியோ சேவையோ அடுத்தவங்க காசை வச்சுதான் பண்ணாங்க, அதுவும் உண்மைன்னு. துப்புன சரிப்பா நான் வச்சுக்கிறேன். நாங்க அடுத்த வரி என்ன சொன்னாங்க கேட்டாங்கல்ல, அவங்களும் அடுத்தவங்க கொடுத்த காசு வச்சுதான் பண்ணாங்கன்னு. 3 கொஸ்டின் நிறுத்திட்டு, இப்படி கேள்வியா கேட்க முடியாத அளவு பதில் சொன்னா நாங்க எப்படி ப்ரோக்ராம் நடத்துறது, நீ கிளம்புங்கன்ட்டான். இப்படி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு நீ பதில சொன்னீங்கன்னா நான் எப்படியா கேள்வி கேட்கறது? கேள்வி கேட்கறதுக்கு ஏதாவது கேப் கொடுத்தாதான் நாங்க என்ன செய்ய முடியும், கேள்வி கேட்க முடியும். எப்படி ப்ரோக்ராம் பண்றது? இப்போ நான் சொல்றேன், அன்னை தெரசா எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. ஏன் ஏற்றுக்கிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லல. இயேசு கிறிஸ்துவோடைய சத்தியத்தை சொன்னா எவனையும் ஏத்துக்க மாட்டான், எல்லாரும் பகையாளி தான். அப்ப ஸ்டெயின்ஸும் அதே சேவை தான் பண்ணாரு. அவங்களும் தொழிலாளி மத்தியில் தான் இருந்தாங்க, இவரும் எங்க இருந்தாரு, தொழில்நோயாளி மத்தியில் தான் இருந்தாங்க. அவங்களை ஏற்றுக்கிட்டாங்க, இவங்கள ஏற்றுக்கொள்ளல. ஒரே ஒரு வித்தியாசம், இயேசு கிறிஸ்துவை பத்தி அறிவிக்கல, இவன் அறிவிச்சான். அறிவிச்ச மேல கோவம் வருது. நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு தீவிரமா இருந்தீங்கன்னா உங்க மேல எல்லாருக்கும் கோவம் வரும். எல்லாரும் லிஸ்ட்ல யார் இருக்கிறா பிரதர்? ஆர்சி இருப்பாரு, எபினேசர்ங்கிற சிஎஸ் இருப்பாரு, இவெல்லாம் உள்ள வருவான். ஏன் பிரதர்? கிறிஸ்துவ நிமித்தம் பகைப்பான், கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள், கிறிஸ்துவ நிமித்தம் இருக்கிற உபத்திரவம். இது என்ன செய்யுது பிரதர்? அதுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான், கிறிஸ்துவ விட்டு நீ வெளியே வந்துடணும். அந்த அன்பு விட்டு என்ன பண்ணிடணும், நீ வெளியே வந்துடணும். அந்த அன்புல இருந்து நீ மாறிட்டேன்னா உலகமே ஒன்னு ஆதரிக்கும். சரிங்க, இந்த அன்பை விட்டு பிரிக்காத அளவு தேவன் எப்படி ப்ரொடெக்ட் பண்றாரு? வேத வசனம் சொல்லுது, 5 காரியங்கள் அடிப்படையில் தேவன் பாதுகாக்கிறார். எப்படி பாதுகாக்கிறார் வாசிக்கலாமே. எப்படி நமக்காக இருக்கிறார்? 31ஆம் வசனம் முதலாவது. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எப்படிங்க தேவன் இந்த அன்பை விட்டு பிரிக்காம இவ்வளவு பாடுகள் உபத்திரவம் இருந்தாலும் நம்மளை எப்படி பாதுகாக்கிறார்னா, தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் இல்லைன்னா நீங்க அந்த அன்பில் நிலைச்சிருக்க மாட்டீங்க. மீகா சொன்ன மாதிரி பாவத்து நிமித்தம் தண்டிக்கப்பட்டு இருளில் இருந்தா கூட தேவன் அதுலயும் கூட இருக்கிறார். மீகா 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார், பாவத்து நிமித்தம் தான் தண்டனை, வழக்கு இன்னும் விசாரிக்கப்படலைன்னாரு. விசாரிக்கப்படும் போது வெளிச்சத்துக்கு வருவேன்னாரு. இப்ப அந்த தண்டனையாகி இருளுக்குள்ளதான் இருக்கிறார் யாரு?
மீகா போயிட்டு இருக்கிறா. அவர் சொல்றாரு, சொல்லிட்டு சொல்றாரு, அங்கேயும் தேவன் எங்கோடு இருக்கிறார். பக்தன் தாவீது சொன்னான், பாதாளத்தில் படைக்கப்பட்டாலும் அங்கேயும் தேவன் நம்மோடு இருக்கிறார். தர்சீசுக்கு போகும்படி அழைக்கப்பட்டார் யாரு? யோனா. எங்க போனாரு? நேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல பயணிச்சார். நினிவேக்கு போகும்படி அழைக்கப்பட்டவர் எங்க நோக்கி போனாரு? தர்சீசை நோக்கி போனார். 180 டிகிரி. இது இந்த பக்கம்னா அந்த பக்கம். மேப்ல பாத்தீங்கன்னா தெரியும். திசை மாறி போனார். கத்தர் கூடவே இருந்தாரு. என்ன பண்ணாரு? கூட தான் இருந்தாரு. கப்பல்ல பயணிக்கிறார். அலக்கழிக்குது. கடைசியில ஒன்னு தூக்கி போடுறான், காப்பாற்ற முடியல. அவனுக்கு நல்லாவே தெரியும், நம்ம தான் இங்க பெரிய தடன். என்ன தூக்கி போட்டுருங்க, நீங்க எல்லாம் பிழைச்சிடுவீங்கன்னா உள்ள போட்டாரு. அப்பவும் கத்தர் யாரு கூட தான் இருந்தாரு? மீன் வயிற்றுக்குள்ள போனான், அப்பவும் இங்கதான் இருந்தாரு. யோனா கூட தான் இருந்தார். தேவன் நம்மோடு இருக்கிறார். அதனால கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாம் பிரிக்கப்படுறதில்லை. பாடு வரும்போது, உபத்திரம் வரும்போது, வியாகுலத்தின் பாதையில போகும்போது, மரணத்துக்கு நேராக போராடும் போது, மரணம் வந்துருமோ நினைக்கிற போது, விளங்குதா இல்லையா? எல்லாமே போராட்டம் தானே. இப்ப என் மகனுக்கு ஒவ்வொரு நாளும் அவனும் போராடிட்டு இருக்கிறான். எதுல பிரதர்? அப்பாவோட வியாதி. கூட வரான், மருத்துவமனைக்கு வரான். இருப்பாரா போவாரா தெரியல. நான் சொன்னேன், போன வாரம் கூட உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போகும்போது என் கூட அவன் தான் வந்தான். அவன்கிட்ட சொன்னேன், ஒருவேளை இல்லைன்னா இப்படி இப்படி நடந்துக்கிடான்னு. அதெல்லாம் ஒன்றாவதுப்பா அப்படி சொன்னான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன தோணும்? இருக்குல்ல, மூச்சு அடைக்கிறோம், கூட இருந்து அலறி எழும்புறான், போராடுறான். அப்ப அவனுக்கு என்ன போராட்டம்? நித்தம் ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எதை குறிச்சு? யாரை குறிச்சு? அப்பாவோட சுகத்தை குறிச்சு, அப்பாவுடைய காரியத்தை குறிச்சு. நீங்க என்ன நினைப்பீங்க? அவனுக்கு என்ன நினைப்போம் இல்லையா? அப்ப பிரதர், எல்லாருக்கும் ஒரு விதத்துல போராட்டம் இருக்கு. ஆனா யார் கூட இருக்கிறார்? தேவன் கூட இருக்கிறார். ஏன் பிரதர்? அதுதான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாம உங்களை பாதுகாக்குது. என் பாதையை மீறிட்ட, எனக்கு விரோதமா எழும்பிட்ட, நான் சொன்னதை கேட்கல அப்படின்னு விட்டுட்டு தேவன் நம்மை விட்டு விலகி இருந்தாருன்னா அன்பை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க. தண்டனைக்குள்ள இருந்தா கூட தேவன் என்ன பண்றாரு? கூடவே இருக்கிறார். அதனால தாவீது சொன்னான், பாதாளத்தில் போய் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிற, எங்க ஒளிவது? அப்ப அன்பை விட்டு பிரிக்காம காக்கிறது என்ன? கர்த்தர் என் கூடவே இருப்பதனால. ஒருவேளை நீங்க மதுவுக்கு அடிமையா இருந்தீங்கன்னா, நீங்க அங்க போனா கூட கர்த்தர் பக்கத்திலே இருப்பாரு நினைக்கிறேன். தனியன் சொன்ன பேச்சு கேட்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. சீக்கிரத்தில் இதை மாத்தணும். இனியாவது திருந்தருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்கேயும் தேவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாரு. பக்கத்தில் இருக்கிறவன டம்மால்னு ஒரு பாட்டில் உடைச்சு மண்டையில் ஒரு அடி அடிறான் பாரு. ஐயோ, சண்டையில் ஒருத்த மண்டையை உடைச்சிட்டான்னு வருவான். உடைச்சது யாரும் இல்ல, பக்கத்தில் ஆண்டு வந்து ஒரு போடு போடுறான்னு. விளங்குதா இல்லையா? இப்படிதான் தேவன் நம்ம நடத்துறார். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால அந்த அன்பை விட்டு நம்ம பிரிக்கப்படல. என்ன வந்தாலும் ஆண்டு இருக்கா என்ன செய்யறோம்? செயல்படுறோம், ஓடுறோம். எங்கிட்ட இருந்து ஒரு மிஷினரி பாத்தீங்கன்னா சரியா மீட்டிங் வரமாட்டாரு. அப்ப ஊருக்கு ஒருத்தர் போறாரு, அவர் அனுப்பிடுறேன், கே சுரேஷ் அனுப்புற பார்த்துட்டு வாங்க. அவன் சொன்னா, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ரீசனை யார்கிட்ட சொல்ல முடியாது, அண்ணங்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆள் உடம்பு சரியில்லைனாலும் இங்க வந்து நிக்கிறான். சுரேஷ் சொல்றான், உண்மையிலே எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால எங்கேயும் அலைய முடியல, எங்கேயும் பண்ண முடியல. ஆனா இந்த ரீசனை யார்கிட்ட சொல்ல முடியாது, அண்ணங்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆள் உடம்பு சரியில்லைன்னா வந்து நின்றானே. விளங்குதல்? எப்படி நிற்க முடியுது பிரதர்? கர்த்தர் கூடவே இருக்கிறார். பரவாயில்ல போ. இதே மாதிரி ஒரு நிலையில 2013ஆம் ஆண்டு கோவையில ரத்தினபுரின்னு ஒரு இடத்துல ஜூலை 1ஆம் தேதி பேசிட்டு இருந்தேன். இதே மாதிரி தொண்டை கட்டி போய் கிடக்கு. 1.5 மணி நேரம் பேசி முடிச்சுட்டு கடைசியா ஜெபிச்சு முடிச்சிடலான்னு இந்த பெயின் எல்லாம் வரும். பேசி முடிச்சிடலாம் நினைக்கும் போது ஆண்டவர் பாட்டை பாடுங்க. நல்ல காலத்திலே நமக்கு பாடுறது பெரும்பாடு. அவர் சொல்லிட்டார, வேற வழியே கிடையாது. பாட்டு ஆரம்பிச்ச பாருங்க. பாஸ்டம்மா முன்னாடி ரோல உட்காந்துறாங்க, தூக்கி அடிச்சு சர்ச்சுக்கு வெளியே போய் விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த அம்மாக்குள்ள பெரிய பேய் இருந்திருக்கு. யாருக்குள்ள? பாஸ்டம்மாக்குள்ள. பாட்டு தான் ஆரம்பிச்ச, வேற ஒண்ணும் செய்யல.
தூக்கிட்டு பொத்துன்னு வெளிதிக்கு போட்டுச்சு. அந்த அம்மாக்கு தான் இன்னைக்கு முதல் டெலிவரன்ஸ். அப்ப கர்த்தர் பிரதர் குரல் சரியில்லை, இருந்தாலும் கூட இருக்காரு. பாட முடியாது, ஆனாலும் கூட இருக்கிறாரு. இன்னைக்கு பலவீனமா இருக்கிற கூடவே இருக்கிறாரு. ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கூடவே இருக்கிறாரு. யாருமே கூட வந்து படுக்கிற கூட ஆள் இல்லை பிரதர், அவர் கூடவே இருக்கிறார். அதனால தான் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கப்படல. உங்க பலத்தினால் அல்ல, தேவன் உங்களோடு இருப்பதினால். இரண்டாவது பாருங்க, வாசிக்கலாம் 32ஆம் வசனம். சொந்த குமார் என்று பாராமல் நம் எல்லாருக்காக ஒரு ஒப்பு கொடுத்தார். வேத வசனம் சொல்லுது நம்ம எல்லாருக்காக. 34ஆம் வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர். நல்லா கவனிங்க. இரண்டாவது ஏன் பிறந்த அன்பை விட்டு பிரிக்க முடியல? கிறிஸ்து உனக்காக மரித்தார். சொந்த குமாரன் என்று மாறாதபடி அவரை உங்களுக்காக தேவன் ஒப்பு கொடுத்தார். அந்த மரணம், உங்களுக்காக அவர் செய்த தியாகம், அந்த அன்பை விட்டு பிரிக்காதபடி உங்களை காத்து கொண்டிருக்கிறது. அவர் உங்களுக்காக செய்த தியாகம், அவர் உங்களுக்காக மரித்ததுனாலே இவ்விதமாய் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள். நல்லா கவனிங்க. அப்ப கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரியாதபடி உங்க சொந்த பலம் காக்கல. அவர் உங்களுக்காக செய்த தியாகம், அந்த மரணம் உங்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காதபடி காக்கிறது. அவ்விதமாக தேவன் அங்கே கடந்து வந்தார். மூணாவது என்ன சொல்றாரு பாருங்க, 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கிறவர். மூன்றாவது சொல்றாரு, நீதிமான்கள் ஆக்கிறவராய் அவர் இருக்கிறபடினாலே நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கப்படாதபடி காக்கப்படுறீங்க. குற்றம் சாட்டுவது யாருடைய குணம்? வெளிப்படுத்தல் வாசிக்கலாமே 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நம்முடைய தேவனுடைய ராஜ்யம், அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரன் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். ரட்சிப்பு என்கிற ஒன்று வருகிற போது குற்றம் சாட்டுகிறவன் தள்ளப்படுகிறான். குற்றம் சாட்டுறவன் யாரு? சாத்தா. எங்க போய் குற்றம் சாட்டுறானா? தேவனுடைய சமூகத்தில் ரவும் பகலும். பைபிள்ல எக்ஸாம்பிள் யாரை போய் குற்றம் சாட்டினா? யோபுவை பத்தி, உங்களை பத்தி, என்னை பத்தி குற்றம் சாட்டுவான். உங்களுக்கு தெரியாது அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்னெல்லாம் பேசினா தெரியுமா? அந்த இடத்துல அவ என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? ஒன்னா போய் சொல்லுவான். குற்றம் சாட்டுவது பிசாசின் குணம். அதனாலதான் ஆண்டவர் அந்த குற்றம் சாட்டுகிற மனப்பான்மையை அருவருக்கிறார். இவன் செய்த பாவமா, இவன் முன்னோர் செய்த பாவமா என்பது குற்றம் சாட்டுகிற மனநிலையின் அடிப்படையில பிறப்பிக்கப்படுகிற ஒன்று. அதனாலதான் தேவன் அந்த பார்வை உனக்கு மன்னிப்பு கிடைக்காம பண்ணிடும்னாரு. ஒரு மனுஷனுக்குள்ள ஏதாவது காரியம் வந்துச்சுன்னா உடனே இவன் செஞ்ச பாவமா, முன்னோர் செஞ்ச பாவமா? சிலருடைய மனநிலையே அப்படிதான் இருக்கும். நீங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா காலில் அந்த செருப்பு சத்தம் கூட கேட்காம மெதுவா வருவான். அப்ப அவனுக்கு நோக்கி என்ன பிரதர், நம்மளை பத்தி ஏதாவது பேசுறாங்களா என்பதா? அது ஒண்ணுதான். அவனுக்கு தேவை அவனை பத்தி பேசுறது மட்டும் இல்ல, யாரை பத்தி என்ன பேசினாலும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவான்? அந்த செருப்பு சத்தம் கூட கேட்காம வருவான். கீழ் வீட்டுல ஏதாவது நடந்துச்சுன்னா மேல் வீட்டுல இருந்து பால்கனில இருந்து நினைச்சுவான் கட்டிக்கிட்டே இருப்பான். அங்க பேசு நம்ம காதுல விழுந்துடாதா? ஏதாவது நம்மளை பத்தி இல்ல, அவனுக்கு யாரை பத்தி பேசுறாலும் அதுல ஒரு பெரிய இது. அடுத்தவனை பற்றி குற்றம் சாட்டுகிற மனநிலை. தேவனது அருவருக்கிறார். அப்ப ஆண்டு சொல்லாரு, ஒருவனும் குற்றம் சாட்ட தேவன் அனுமதிப்பதில்லை. குற்றம் சாட்டினா உடனே ஆண்டு என்ன சொல்லுவாருன்னா, உன்னில் பாவம் இல்லாதவன் முதல்ல. அந்த பகுதியில் அழகா போட்டிருக்கோம், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டு எங்க போனாங்களா? அப்ப சின்ன பையன் என்ன தப்பு பண்ணிருப்பான், ஆனா அவன் மனசாட்சி கூட அவனை கடிந்து கொள்ளுது. என்ன கடிந்து கொள்ளுது? நீ ஒண்ணு நல்லவன்,
அப்ப அந்த சின்ன பையனுக்குள்ள என்ன பாவம் இருந்திருக்கும்? அந்த பாவத்தை தேவன் பாவம் என்று உணர்த்துகிறார். இந்த பெரிய பாவம் பண்ணிருக்க மாட்டான்ல, பக்கத்துல யாராவது 2 குத்து குத்திருப்பான், பென்சில் திருடிருப்பான், பொய் சொல்லியிருப்பான், இவன் எதாவது போட்டு உடைச்சிட்டு அவன் உடைச்சான் இருப்பான். அவ்வளவுதானே? அப்படிதானுங்க. அதை விட பெருசா என்ன பண்ணிட போறான்? இதெல்லாம் ஒரு பெரிய குற்றமா பிரதர்? ஆனா தேவன் சொல்ல அது கூட குற்றம் என்பதே அந்த பிள்ளைக்கு உணர பண்ணுகிறார். பக்கத்துல இருந்த சின்ன எரேசனை திருநடா, அது என்னது குற்றம்? யாருக்கு உணர பண்றாரு? அந்த சின்ன பிள்ளைக்குள்ள உணர பண்றார். என் கூட போட்டி போடணும்னு நினைச்சணும், என்ன மாதிரி ஊழியம் பண்ணும், என்ன மாதிரி ஓடணும், என்னை விட மேல வர்றதுக்கு என்னெல்லாம் முயற்சி உண்டோ அதெல்லாம் செய்யணும். வெறும் பொறாமப்பட்டு என்ன பண்றது? என்னை என் மனைவி கம்பேர் பண்ணா நீ என்ன செய்யணும்? நான் என் மனைவிக்கு எப்படி வச்சிருக்கணும் அது மாதிரி உன் மனைவி செய்யணும். இனி வாழ்க்கையில எவனா பேசுவீங்க? அதுதானே செய்யணும். சரி, அண்ணன் அவர் ஒய்ஃப் இப்படி வச்சிருக்கிறாரு, இதே மாதிரி உங்க குடும்பம் இருந்தா பெரிய ஹாப்பி. நீங்க திட்டினாலும் பெரிய ஹாப்பி தான். அப்ப பிரதர் அங்க என்ன குறை நடக்குது, இங்க என்ன குறை நடக்குது? அண்ணன் திட்டினாரு. அண்ணன் திட்டினா கூட யாரை திட்டினாலும் அவருக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டு தான் இருப்பாரு. என்ன சொல்றேன்னா, குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பான். தேவன் கேட்பாரு. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, நானே இப்படி கேட்கிறேன்னா அறிவு ஞானம் உள்ள தேவன் என்ன கேட்பாரு? ஓ மனைவிக்கு என்ன பண்ணிருக்கேன்னு கேட்பாருல. அதுக்குதான் நிக்க முடியாதுல்ல. இவ்வளோண்டு பிள்ளைகள் இருந்து அவ்வளவு பெரிய வரைக்கும் மனசாட்சியில கடந்து கொள்ளப்பட்டு ஓடினான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், தேவன் ஒருவரையும் ஒரு காலத்திலும் குற்றம் சாட்ட அனுமதிக்கிறவர் அல்ல. ஏன்னா உங்களை நீதிமானாக்குறவர் யாரு? என்னை நீதிமானாக்குறவர் யாரு? கர்த்தர். நீங்க என்ன செய்வீங்க? ஹாஸ்பிட்டல்ல அப்பதான் குழந்தை பிறந்திருந்து பைபிள் எடுத்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா அந்த பிள்ளையோட தலைக்கு மாட்டில் வச்சிருந்தாங்க. ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க தான் கட்டில கீழே ஒரு அருவாள் இருந்துச்சு, ஒரு தொடப்படம் இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, கோபம் தான். வெளியே வந்தானே என் மனைவிட திட்டே வந்தேன். ஏன்னா அவங்க வழியில சொந்தவங்க, அதனால நம்ம கூட திட்டுவோம் இல்லையா. அப்ப விளக்கெண்ண ஆவிக்குரிய சபைக்கு போதான், கீழே ஒரு தொடப்பம், ஒரு என்னது செருப்பு, பைபிள் மேல. ஏன்டா ஆண்டவர் சொன்னாரு, டே அவன் தொடப்பத்தை விட அந்த செருப்பை விட அது பலன் உள்ளதுன்னு பைபிளை நம்பிட்டான். அதனாலதான் எங்க வச்சிருக்கான், அது 2 கீழே இருக்கு, இது தலைக்கு மாட்டில் இருக்கு. நீயே ஒரு காலத்துல பெருசா வாசிக்கல, ஆனா இன்னைக்கு நீ வாசிட்டு அலையிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவனும் என்ன செய்வான், வாசிக்க ஆரம்பிப்பான். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறேன்னாரு. கட்டுதானே? ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. நான் காலேஜ்ல இருந்து டூர் போகும்போது பாத்தீங்கன்னா என் பேக்ல எப்பவும் பாத்தீங்கன்னா பைபிள் இருக்கும். வாசிக்கிறதுக்கு இல்ல, பாதுகாப்புக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது. என் கூட படிக்கிற பசங்கள்லாம் என்ன வீட்டில் மாட்டி விடணும் ஒரு எண்ணம். ஒரு பொருள் எடுத்து என் பெட்டிகளை ஒழிச்சு வைக்கணும். அப்ப ஒருத்தன் சொல்றான்டே நான் பேக்கில் வச்சுடணும்டா பெட்டியில அப்படின்னு. ஒருத்தன் சொல்றான்டே அவன் அழுக்கு சட்டையே 10 முறை மடிச்சு வைப்பான், நீ என்ன எங்க வச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். அவன் அந்த பெட்டியில தொடாத ஐட்டனா ஒன்று இருக்கு, அங்க பைபிள் ஒன்று இருக்கு பாரு, அதுல வை, அவன் தொடவே மாட்டான். இப்ப யாரு பைபிளை திறந்து உள்ள வைக்கிறதுன்னு அவனுக்குள்ள ஒரு பயம். ஏன்னா அது என்ன ஆயிட்டு, கஷ்டப்பட்டு எடுத்து பைபிளுக்கு அடியில் வச்சுட்டானுங்க. அப்போ அந்த பைபிள் வைக்கப்பட்ட இடம் கூட மாறல. அதான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிளஸிங்ஸோட நிலைமை. ஆனா பைபிள் கூட போச்சு, வாசிக்கிறதுக்கு இல்ல, பாதுகாப்புக்கு. ஏன்னா கிறிஸ்தவனா பிறந்துட்டோம் இல்லையா, நமக்கு சில கத்து கொடுத்துருப்பாங்க. இப்ப கர்த்தர் உணர்த்துறாரு, அப்படிதான் நீ இருந்த, இன்னைக்கு நீ கண்டலாகிற வரைக்கும் பைபிள் என்ன செய்ய மாட்டேங்கிற, விட மாட்டேங்கிற, வாசிக்கிறல. ஒரு நாள் வாசிப்பா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? இதுதான் தேவனுடைய மனநிலை. நான் நீதிமான் ஆக்குறேன், குற்றம் சாட்டுறதுக்கு நீ யார்? அப்ப கர்த்தர் அவர் நீதிமான் ஆக்குறதுனாலதான் அந்த அன்பை விட்டு நீங்க பிடிக்கப்படாம இருக்கிறீங்க. அது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய. 4வது என்ன சொல்றாரு பாருங்க, 34வது வசனம். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? தண்டிக்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர்,
அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஏன் பிரதர் அந்த அன்பை விட்டு பிரிக்கப்படாம இன்னும் இருக்கிறோம்? உங்களுக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்யறபடினாலே அந்த அன்பு நினைச்சிருக்கிறோம். நான் கூட பலமுறை சொல்லி இருக்கிறேன், பிதாவாகிய தேவன் நேரம் நம்மளை பார்த்தாருன்னா நம்ம பாவியிலும் பிரதான பாவி. அவர் இயேசு கிறிஸ்துங்கிற கண்ணாடி வழியா பார்க்கிறாரு. அதனால நீங்களும் நானும் நீதிமான்கள். அவர் எனக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுங்க ஆண்டவரே, கொஞ்ச நாள் பொறுங்கன்னு சொல்றார். அவர் இந்த உலகத்தில் உங்களை போல என்னை போல வாழ்ந்து பார்த்தவர். பசி என்ன செய்ய அவருக்கு தெரியும், வறுமை என்ன செய்ய அவருக்கு தெரியும், மனுஷனுடைய நிந்தையான சொற்கள் என்ன பண்ணும் அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் என்னவா இருந்தாரு, மனுஷனாக வாழ்ந்து பார்த்தவர். நீங்க விளங்கி கொள்றதுக்கான சொல்றேன், அவர் வாழ்ந்து பார்த்தார். அதனால அவர் நல்லாவே தெரியும் மனுஷனுடைய நிந்தையான சொற்கள் என்ன செய்யும், எப்ப என்ன பேசுவான், எப்படியெல்லாம் நடந்துடுவான், பசி இருக்குமோ என்ன சொல்லுவான், நோய் இருக்குமோ என்ன சொல்லுவான், அவனுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி ஓடும், பிசாசு எப்படியெல்லாம் வஞ்சிப்பான், யாருக்கு தெரியும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். நேரடியா வந்து மனுஷனா வாழ்ந்து பார்த்துட்டார். வனாந்தரத்தில் கொண்டு போய் பிசாசானவர்களால் சோதிக்கப்பட்டு ஜெயம் பெற்றுட்டார். எப்படியெல்லாம் சோதிப்பான் அவருக்கு நல்லா தெரியும். தவறு இழைக்கும் போது கர்த்தர் சொல்லுவார், ஒரு தடவை மன்னி ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட காரணத்துக்காக பண்ணிட்டா இன்னும் கொஞ்சம் நம்ம டைம் கொடுத்து பார்க்கலாமே, இன்னும் கொஞ்சம் கொத்தி என்ன வைக்கலாம், எரு வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாய்க்கலாம், இன்னும் கொஞ்சம் வசனத்தை கேட்டுச்சுன்னா இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு 1 வருஷத்துல என் பிள்ளை என்னவா மாறிடுவா, அப்படி சொல்லி வேண்டுதல் பண்றார். அதனால இன்னும் அந்த அன்பை விட்டு பிரிக்கப்படாம இருக்கிறீங்க. இது 4வது காரியம். 5வது காரியம் பாருங்க, 37ஆம் வசனம். இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. இந்த அன்பு என்பது அன்பை விட்டு பிரிக்கப்படாம இருக்கிற காரணம் அவர் தான் அன்பு கூர்ந்தார். முதலாவது. 2வது நீங்களும் நானும் அன்பு கூர்ந்தோம். அவர் அன்பு கூறாம நம்ம அன்பு மட்டும் அங்க இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், விட்டுட்டு. சின்ன பிள்ளை கையில பிடிச்சிட்டு போவோம், மார்க்கெட்ல, மால்ல, பங்கன்ல, எல்லாத்திலையும். அதுக்கு பிடித்தமான ஏதோ ஒண்ண பார்த்துச்சுன்னா நக்குன்னு கையை உதறிட்டு ஓட பார்க்கும். கரெக்டா? நம்ம பிடி கரெக்டா இருந்துச்சுன்னா கரெக்டா நம்ம பிடிக்குள்ளே இருக்கும். அந்த பிள்ளைய கையை பிடிச்சிட்டு வரட்டுன்னு போனீங்கன்னா கண்ணிமைக்கிற நேரத்தில் உங்க பிள்ளை மிஸ் ஆயிரும். ஏன் பிரதர்? அது கண்ணுக்கு பச்சையா ஒண்ணு தோணிச்சு, அங்க ஓடிடுச்சு. அதுக்கு பிடித்தமானது ஒண்ணு வந்துச்சு, அங்க ஓடிடுச்சு. இப்ப பிடி யாருடைய பிடியா இருக்கணும்? அப்போ கர்த்தருடைய பிடி. அன்பு கூர்ந்தது அவர் அன்பு கூர்ந்தனால அந்த அன்பை விட்டு பிரிச்சு ஓட முடியல. நம்ம கரெக்டா கர்த்தர் கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு பாடு வந்துச்சு பிரதர், நான் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்ட்டேன் நீங்க சொல்லாதீங்க. அவர் உங்களோடு இருந்து இந்த 5 காரியங்களை செஞ்சார். இந்த 5 காரியங்களை அவர் செஞ்சதுனால இன்னும் அந்த அன்பை விட்டு நீங்க பிரிக்கப்படல. அந்த அன்பை விட்டு பிரிக்கப்படாம இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜெயம். எத்தனை நாசம் வந்தாலும், எத்தனை மோசம் வந்தாலும், அந்த அன்பை விட்டு விலகிட்டீங்கன்னா சீக்கிரத்துல தோத்து போவீங்க. பிசாசு எளிதாக உங்களை வஞ்சித்துருவான். அப்படி இருக்கிற இடத்துல இருந்திருக்கலாமா? கர்த்தரை நோக்கி பார்க்க போறீங்க. நிகழ்காலமானாலும் வருங்காலமானாலும் நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையில எவ்வளவு பாடுகளை அனுபவிக்கிறீங்களோ தெரியாது, எவ்வளவு நாச மோச வழியா வந்துட்டு இருக்கிறீங்களோ தெரியாது, எவ்வளவாய் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களோ தெரியாது, என்ன விதமான யுத்தமோ தெரியாது, அதிகாரங்கள் உங்களை எவ்விதமாய் மேற்கொள்ள பார்க்கிறதோ தெரியாது. ஆனா எது வேணா நடக்கட்டும், வருங்காலத்தில் தொடருமா நீங்க பயந்துட்டு இருக்கலாம், பரவாயில்ல இருக்கட்டும். எது எப்படி இருந்தாலும் முற்றிலுமான ஜெயம் உங்களுக்கு உண்டு. காரணம், அந்த அன்பில நீங்கள் நிலைத்திருக்கிற வரை. இதுவரை நான் அன்பில நிலைச்சிருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கான கிரெடிட்டை நீங்க எடுக்க முடியாது, என்னாலும் சொல்ல முடியாது.
உங்களுக்காக எனக்காக மரித்த தேவன் நம்மோடு இருந்து 5 காரியங்களை செய்து அவர் அந்த அன்பை விட்டு நம்மளை எதுவும் பிரிக்காம காத்துக்கிட்டு இருக்கிறார். எது வேணா எப்படி வேணா போகட்டும், உங்களுக்கு நம்பிக்கையற்ற எந்த சூழ்நிலை வேணா எது வேணா உண்டாக்கட்டும், ஆனா அந்த அன்புக்குள்ள நிலைச்சிருக்கிற வரைக்கும், அந்த அன்பில் நீங்கள் காணப்படுகிற வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காரியத்தில் ஜெயம் உங்களுக்கு. ஜெயம் எப்படிப்பட்ட ஜெயம் பிரதர்? வசனம் சொல்லுது முற்றிலுமான ஜெயம். ஒரு முற்றிலுமான ஜெயம், ஒரு முழுமையான ஜெயம், அது ஆண்டுடைய அன்பில் நிலைச்சிருக்கிற வரை. உதறி தள்ளிட்டு ஓட பார்த்தீங்கன்னா, முறுமுறுத்து அகன்று போக பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களை மேற்கொண்டுரும். அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களை அழிச்சு போட்டுரும். அந்த குறிப்பிட்ட காரியம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக்கிறோம். அந்த குறிப்பிட்ட காரியம் பல விதமான இழப்புகளை கொண்டு வரும். இன்னைக்கு உணர்ந்து இருதயங்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை அந்த அன்பை விட்டு விலக்காதபடி என்னை வைத்திருந்தே நன்றி. அந்த அன்பை விட்டு விலக்காதபடி வைத்திருந்தே நன்றி. இனியும் ஆண்டவரே நான் விலகி ஓடாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். அந்த அன்புல நிலைத்திருக்கிற வரை எனக்கு ஜெயந்தான்னு வசனம் சொல்லுது. ஆண்டவரே எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை அது எவ்வளவு பெரிதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவீங்களா? இன்னும் ஒரு சில நிமிடம் நான் ஜெபித்து முடிக்க போறோம். அது என்ன உபத்திரவமா இருந்தாலும் சரி, என்ன காரியமா இருந்தாலும் சரி, மேற்கொள்ள முடியாதபடியான ஒரு நோயா இருக்கலாம், கடன் பாரமா இருக்கலாம், அது எதுவா வேணா கண்ணுக்கு முன்னாடி இருக்கட்டும், எல்லாத்தையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. ஆண்டவரே நிகழ்காலத்துல நான் சந்திக்கிற போராட்டம் இது, அது வருங்காலத்துல எங்கே எப்படி வருமோ எனக்கு தெரியாது. அதனுடைய தீவிரத்தை நினைச்சா, வருங்காலத்தை நினைச்சா நான் உடைஞ்சு போகிறேன். என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட காரியத்தை ஜெயிப்பதற்கு இன்னைக்கு நாங்க தியானித்த வசனத்தின்படி உங்களுடைய அன்பில் நிலைச்சிருந்தால் போதுமானது. அந்த பலன் எனக்கு தருவீங்களா? அதை தொடர்ந்து அந்த அன்பில் என்னை நிலைத்திருக்கும்படி என்னை நடத்துவீங்களா? இருதயங்களை திறந்து கேளுங்க. அதை ஜெயிக்க பலன் தருவார். அதை ஜெயிப்பதற்கான பலனை தேவன் தருவார். அந்த பலனை தேவனாய் கர்த்தர் உங்களுக்குள்ளே கொடுக்கிறவரா இருக்கிறார். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் வாழ்வில் இருக்கிற எல்லா போராட்டத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும்படி தேவனுடைய ஆவியானவர் இறங்கத்தக்கதா ஜெபிக்கிறோம். அந்த முற்றிலுமான ஜெயம், உமக்குள்ளே காக்கப்படுகிற அனுபவம் பெரிய காரியங்களை பிள்ளைகளுக்குள்ளே செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் பரிசுத்த பரம தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலமும் அனைவரோடு கூட நிலைத்திருப்பதாக.